வணக்கம் மகர ராசி அன்பர்களே, என்றும் துவளாத மனம் கொண்டவர் நீங்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அத்தனை விதமான ஐடியாஸையும் கரெக்டாக கிரியேட் பண்ணி வைத்துக்கொள்ள உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே தொழில் அடிப்படையிலே தொழிலிலே துலாஸ்தானத்திலே இருந்த நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியன் அங்கே உட்கார்ந்துருப்பார். அதனால் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நவம்பர் 17க்கு அப்புறம் கார்த்திகை மாதத்தில் தன்னுடைய மூமெண்ட்டை 11ஆவது இடமான லாபஸ்தானத்தை கொண்டு வந்துடுவார் சூரியன். அப்போது சந்தோஷம் நீடிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. நீச்சம்ங்கிற தன்மையிலேருந்து பண வரவை கொஞ்சம் அவுட்ஃப்ளோ நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவார் இந்த சூரியன். செவ்வாய் ஏற்கனவே அங்கே ஆஸ்திரேலியா உட்கார்ந்துருப்பார். அவருடைய பார்வை உங்கள் ராசி 2ஆம் இடத்தை வேற பார்க்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை அதிகரித்து கொடுப்பார். பண வரவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நவம்பர் 17 நல்ல பிரகாசமாக இருக்கு. சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதியே கிளம்பி உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது தொழிலிலே சுக்கிரன் அமர்ந்தால் உங்கள் தொழில் சில மாற்றங்களை காணும். முக்கியமாக சுபிட்சமாக லாபங்களை பெறுவதற்கு கலக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுடைய காய்களை நகர்த்த வேண்டிய காலகட்டம் இது. வரவு அதிகரிக்கணும்னு எண்ணம் வரும்போது ஒருத்தர் காற்றை பிடிங்கி விடுற மாதிரி இருக்கும். இதுதான் அங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த சுக்கிரன் தன்னுடைய பார்வையை எப்படி வைக்கிறார் பாருங்கள். உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்து மேலே போடுவார். அப்போ மாணவர்கள் போட்டித் தேர்விலே வெற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை காட்டி விடுவார். ஆஃபீஸ்லேயும் உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஆனாலும் வண்டி வாகனங்களில் ரிப்பேர் ஜாஸ்தி வரும். இதெல்லாம் கொடுத்துருவார். சரி, உங்களுடைய புது நம்பிக்கையால் வாழ்க்கை நல்லா இருக்கும் போது நீங்கள் நார்மலாக பெருந்தன்மையான பேச்சு உங்களுக்கு உண்டு. இந்த பெருந்தன்மையான பேச்சினால பிரபலங்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையே உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதி நவம்பர் 12ஆம் தேதி ஆகிடுவார். வக்கரம் அடைந்து அவர் 6ஆம் இடத்தை தொட போகிறார். உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சால் நல்லது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை போகிறார். தன் பார்வையை எகன் உங்கள் ராசியினுடைய நாதனான சனி மேலே வைப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் மேலே வைக்கிறதுனால பிரபலங்களுடைய கூடுதல் அந்த ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ புதிய அறிமுகம் செல்வாக்கை தரும் அப்படிங்கிற கிளியர் பிக்சரும் தெரிந்துவிடும். இந்த நவம்பர் 12க்கு அப்புறம் பார்வை பலத்தாலே கொடுக்கக்கூடிய குருவினால். இந்த குரு லாபஸ்தானமான விருச்சிக ராசியும் பார்ப்பார். அப்போ லாபத்தை பெருக்கி தருவது அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தி தானே வரும். அப்போது வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்துடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு நிதர்சனமாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். புத பகவான் 11ஆவது இடமான லாபஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் வக்கரகதியில் நவம்பர் 9ஆம் தேதி அவர் நேராக மூவ் பண்ணி 10ஆம் இட தொழிலை தொடுவார். அப்போது தொழிலை தொடுவதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கொடுப்பார். இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் கொடுப்பார். பிரயாணங்களெல்லாம் லாபத்தை கொடுப்பார். இப்படி பிரயாணங்களெல்லாம் லாபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வருவதனாலே வீட்டிலே நல்ல சுபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தை பேறு போன்ற நல்ல நிகழ்வுகள்,
திருமண விஷயங்கள் மற்றும் வீட்டிலே சுப நிகழ்வுகள் எல்லாம் நல்லா நடக்கும். சுப செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படி நல்லது ஒரு மாற்றத்தை இந்த மாதத்திலே நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி அன்றே சிவனுக்கு அன்னாபிஷேகம்னு நடக்கும். சிவன் ஃபுல்லாக சாதத்தால் மூடி அவருக்கு கண் மூக்கெல்லாம் வச்சு அவரை வழிபடுவது அப்படின்னு வைப்போம். அந்த நாளிலே சிவனை வழிபட உங்களுடைய அனைத்து விதமான எண்ணத்தின் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அவசியம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படை வைத்து தின பலன்கள் சொல்வதும் சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆவதை வைத்து கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம். இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள் பார்வை பலங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் எடுப்போம். அதனால் தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது குரு பகவான் தர்மாதிபதி இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும். அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று டகபாராக நிற்கும். நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும். கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு 2 பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது, கடகத்திலையும் நீர் மீனத்திலையும் நீர், இந்த 2 தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபவபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ராசிக்கும் இந்த எச்சரிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாகும். வாழ்க வளத்துடன்.